இங்க சக்தின்ற பொண்ணு எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா வரா. பொண்ணு பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிங்கி வீட்டுக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்றா. யாரை கேட்டு போன 17 வயசுல உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு திட்டுறாங்க. கிட்டவா இங்க பிச்சை ட்ரெஸ் கேட்டு வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா கேக்குறாங்க. பிச்சை சோறு பிச்சை ட்ரெஸ் அப்படின்றாங்க. உடனே அவங்க அம்மா சக்தியோட பாட்டியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. உன்னை நம்பிதானே வீட்டுல விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லவே அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருது. இப்ப அடுத்த நாள் சக்தி ஸ்கூலுக்கு போறா. பிங்கி உனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லவே அவங்க அம்மா சொன்னதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அடுத்த நாள் பிங்கி வந்து வீட்டுக்கு வெளியே நின்று கத்திட்டு இருக்கா. அவங்க தம்பியும் வந்துட்டு அக்கா பிங்கி அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுமே அவங்க அம்மா சொன்ன மறு பேச்சை கேட்காம அவ வீட்டுக்குள்ளே உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. இப்படியே இவ தனியா தான் இருப்பா. பிங்கி வேற டீம் கூட போய் சேர்ந்ததுனால அவங்க கிண்டல் பண்ணி அனுப்பிடுறாங்க. இப்ப வட்ட வந்து சொல்றேன் என்ன மார்வாடின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அப்படின்னு ஓமே கேக்குறா. எதுக்கு பிங்கி மார்வாடின்னு சொல்லி கிண்டல் பண்றீங்க, இனிமேட்டு யாராச்சும் அப்படி சொன்னா உங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க இருந்து. இப்ப சக்தி பிங்கி வீட்டுக்கு போறா. பிங்கி வீட்டுல தீபாவளிக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸும் கம்மலும் கொடுப்பாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கும் ட்ரெஸ்ஸும் கம்மலும் கொடுப்பாங்க. அவ பத்திரமா வச்சுப்பா. இப்படி அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி போட்டோல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாம் எடுத்துக்குவா. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸையும் கம்மலையும் மறைச்சு வைக்கிறா. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இந்த பொண்ணு படிச்ச ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடுறா. இப்ப இவங்க 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம 3 பேர் ஒரே காலேஜ்ல சேரலாமா அப்படின்னு. அப்போ பிங்கி இருந்துட்டு நாளா காலேஜ் வர மாட்டேன், நீங்க 2 பேருமா ஒன்னா சேர்ந்து படிங்க அப்படின்னு சொல்றா.